உயரம் இல்லாத உள்ளம். அப்பா கிளம்பலாமா? எதுல? பைக்கில. வேண்டாம். டாக்ஸி பிடி. சிறிய வார்த்தை சண்டை பெரிதாகி ஆட்டோவில் இருவரும் மௌனமாக பயணித்தனர். ரவி சிடுசிடுப்பே இயல்பாகி விட்டது. கிளினிக்கில் டாக்டர் கனிவுடன் வரவேற்றார். எப்படி இருக்கீங்க என்ற கேள்வி வந்ததும் ரவி ஆதங்கத்தை மடைதிறந்து கொட்டினார். பிள்ளைகளிடம் மரியாதை இல்லை. எல்லாமே குறை. பரிசோதனைக்குப் பின் டாக்டர் மென்மையாக ஆறுதல் சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை காலை தனியாக நடந்து கொண்டிருந்த ரவியை டாக்டர் சந்தித்தார். எத்தனை வயசு? 75. என் வயசே தான் என்று புன்னகைத்தார். காலத்தை வருடங்களாக எண்ணாதீங்க. நிமிடங்களாக எண்ணுங்க. 100 ரூபாயை ஒரே தாளாய் அல்ல. சில்லறையாய் மாற்றுங்க. ஒவ்வொரு நாணயத்தையும் அர்த்தமாய் செலவழிங்க. காலம் மாறவில்லை. நாம் தான் மாறிட்டோம். சகிப்பும் விட்டுக்கொடுத்தலும் மீண்டும் தேவை. பிறருடைய மனதில் புன்னகையாய் வாழ்வதே உண்மையான வெற்றி என்றார். ரவியின் முகம் தெளிந்தது. கோவில் வாசலில் நாவல் பழம் வாங்கினார். பேத்திக்காக. டாக்டர் கொடுத்த முதல் சில்லறை. புன்னகைக்காக செலவானது. வாழ்நாள் சில்லறையாய் மாறி கலகலப்பாய் ஒலிக்கத் தொடங்கியது.